வெண்ணிலா ஏங்க எவ்வளவு நேரம் கைய நீட்டுறது? பயமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, புடிச்சுக்கோங்க. ஏய் என்ன சொல்ற? நான் ஆல்ரெடி உன் கையை தானே புடிச்சிட்டு இருக்கேன். என்ன நீ உளர்ற? நீங்க தாங்க உளறீங்க. நான் ரொம்ப நேரம் கைய நீட்டிட்டு இருக்கேன். புடிங்க. ஐயோ அப்ப நான் புடிச்சிருக்கிற கையே. ஐயோ ஐயோ வெண்ணிலா வெண்ணிலா. பயப்படாதீங்க வருண். நீங்க இவ்வளவு நேரம் என் கையை தான் புடிச்சிட்டு இருந்தீங்க. என்ன ஏமாத்துறியா? கரண்ட் வரட்டும், உனக்கு இருக்கு பாரு. சரி வருண், உங்களுக்கு பயமா இருந்தா நான் வேணா ஒரு பாட்டு பாடட்டுமா? ஏய் பேய் சாங்க தவிர வேற என்ன வேணாலும் பாடு. ஏய் வெண்ணிலா வேணாம், அப்படி சிரிக்காத, வேணாம். நீ பாட்டு பாடு. அனல் மேலே பனித்துளி, அலை பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழை துளி. நீ பாட்டெல்லாம் கூட பாடுவியா? உன் வாய்ஸ் ரியலி சூப்பர். தேங்க்ஸ் வருண். எனக்கு பாட்டு மட்டும் இல்ல, டான்ஸ், கவிதை எல்லாமே தெரியும். ரியலி? அப்புறம் ஏன் என்கிட்ட எதுவுமே இது வரைக்கும் சொல்லவே இல்லை? உங்களுக்கு என்னையே பிடிக்காது, என் பாட்டு மட்டுமா பிடிச்சிரு போது? அதான் உங்க முன்னாடி நான் எதுவுமே பண்ணதில்லை, அதனாலதான். ஆனா நான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. அப்போ என்ன பிடிக்குமா? உன்னை எனக்கு என் மனைவியா தான் ஏத்துக்க முடியாது, காதலியா நினைச்சு காதலிக்கவும் முடியாது. மத்தபடி உன்னை பிடிக்காம போறதுக்கு என்ன இருக்கு? நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? ஆஹா அதெல்லாம் இல்ல, கேளு. ஒருவேளை சாராவுக்கு முன்னாடி நான் உங்களை மீட் பண்ணியிருந்தா என்ன லவ் பண்ணிருப்பீங்களா? அங்க பாரு, அங்க ஜன்னல் தெரியுதுல்ல, நான் உன்னை தூக்குறேன். நீ யாரையாவது ஹெல்ப் கூப்பிடு. சரிங்க. ஹெல்ப் அத்தை, ஹெல்ப். ஐயோ வருணுக்கு இருட்டுனா பயமாச்சே. அத்தை பாத்துப்பா. அம்மா நான் இவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கேன், உங்களுக்கு காது கேட்கலையாமா? நிஜமா எனக்கு கேக்கலப்பா. கேட்டிருந்தா கதவை திறந்து விட்டுருப்பேனே. அம்மா வீட்டுல சர்வன்ட்லாம் என்னமா பண்றாங்க? தண்ணி வரல, டோர் லாக் ஆயிடுச்சு, இதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்களாமா? நான் செக் பண்ணி சொல்றேன்ப்பா. ஏங்க நீங்க கேள்வி கேட்க இதான் இடமா? முதல்ல வெளியே வாங்க, இங்க இருந்து போலாம். வாங்க வாங்க வாங்க. ஐயோ ஏய் லேப்டாப். என்ன? சாரி வருண், தெரியாம. ஏய் வாயை மூடு. இதுல என்ன இருக்கு தெரியுமா? பார்த்து நடக்க மாட்டியா? கண்ணு என்ன பின்னாடியா இருக்கு? கவனிக்கல வருண், சாரிங்க. ஏய் சாரி கேட்டால சரியாடுமா? நாளைக்கு காலையில எனக்கு பிரசன்டேஷன் இருக்கு. என்னோட நியூ ஐடியாவை இன்வெஸ்டர்ஸ்க்கு பிரசன்ட் பண்ணணும். இப்போ நான் எப்படி பிரசன்ட் பண்றது? ஐயோ, காலையிலக்குள்ள மறுபடியும் டிசைன் பண்ண முடியாதா? ஏய் இது என்ன சமையலா உடனே பண்றதுக்கு? இது டிசைன் எவ்வளவு கஷ்டம்னு பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆமா அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா நீ ஏன் இப்படி இருக்க போற? ச்சே, மார்னிங் 10 மணிக்குள்ள ரெடி பண்ணி ஆகணுமே. இப்ப என்ன பண்றது? லேப்டாப் வேற இப்படி ஆயிடுச்சு. இப்ப ஆரம்பிச்சா கூட முடிக்க முடியுமான்னு தெரியல. சொல்லுங்க சார், என்ன விஷயமா கால் பண்ணிருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ப்ராப்ளம். வெண்ணிலா தெரியாம என் லேப்டாப்பை உடைச்சிட்டா. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த டிசைன்ஸை எதையுமே ரெக்கவர் பண்ண முடியல. அச்சச்சோ, என்ன சார் சொல்றீங்க? ஆமாரியா, மார்னிங் வேற எனக்கு பிரசன்டேஷன் இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் மார்னிங் 10 o'clock வந்துடுவாங்க. ஸோ எனக்கு அதுக்குள்ள மறுபடியும் எல்லா டிசைன்ஸும் பண்ணி தர முடியுமா? சார் மார்னிங் குள்ள வேணும்னா நான் எப்படி? ப்ளீஸ் ப்ளீஸ் ரியா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிசைன்ஸ் இல்லாம போனா நம்ம
பொட்டிக் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார், பட் மார்னிங்குள்ள முடிக்க முடியுமான்னு தெரியல. அதான். உங்களால நிச்சயமா முடிக்க முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க என் வீட்டுக்கு வந்துடுங்க. 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதை பண்ணி முடிச்சிடலாம். தேங்க்யூ so மச். சரி ஓகே, நான் மீட்டிங் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். பாய் ரியா. நான் எதுவும் பண்ணலையே. அப்போ அத்தை தான் பண்ணியிருக்கணும். அத்தை, வருண் சொன்ன டிசைனை என்னால பண்ண முடியல. ஆனா நீங்க நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு பண்ணியிருக்கீங்க. எதுக்காக? இந்த ஜென்மத்துல நீதான் வருணுக்கு மனைவி, எனக்கு மருமக. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். மேடம், யாரோ வந்திருக்காங்க. யாருன்னு போய் பாரு போ. வெண்ணிலாங்கிறது யார் மேடம்? நான் தான். என்ன மேடம், உங்களுக்கு தான் போஸ்ட் வந்திருக்கு மேடம். இதில் சைன் பண்ணுறேன் மேடம். அடுத்த ஹியரிங்காக கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. அண்ணாமலை அத்தைக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்ன அண்ணாமலை, தீவிர யோசனையில இருக்க? நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆகலைன்னு கவலையா இருக்கியா? இல்லக்கா, வருண் அவ்வளோ சீக்கிரம் மனசு மாற மாட்டான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தினா ஒரு சின்ன புரிதல் உண்டாகும். அது அவங்கள ஒண்ணு சேர்க்கும்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. வருண் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். நாளுக்கு நாள் அவன் வெண்ணிலாவை விட்டு விலகி போயிட்டே இருக்கான். வெண்ணிலாவும் அவனுக்கு பயந்து பயந்து ஒதுங்குறா. இவங்களை எப்படி ஒண்ணு சேர்க்கறதுனே தெரியல. அதான் ஒரே யோசனையா இருக்கு. என்ன பண்றதுக்கா? அண்ணாமலை, எனக்கு ஒரு யோசனை.